விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்து தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்திய பின் மாநாடு விடயங்களை நோக்கி திரும்பி இருக்கிறார். தற்பொழுது அந்த மாநாடு எங்கு நடக்கும், எந்த நாளில் நடக்கும் என்கின்ற செய்தியும் வெளியே தெரிய தொடங்கி இருக்கின்றது. விக்கிரவாண்டி என்கின்ற பகுதியில் செப்டம்பர் 23ஆம் தேதியன்று அந்த மாநாடு நடைபெறுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு இருப்பதாக செய்திகள் இப்பொழுது வெளியே வர தொடங்கி இருக்கின்றன. இவர்கள் மாநாடு நடத்துவதற்கான வசதிகள் இருக்கிறதா, இதனால் வாகன போக்குவரத்துகள் பாதிப்படைவதற்கான களங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்துவிட்டு காவல்துறை அதற்கான அனுமதியை கொடுக்கும் என்கின்றார்கள். அங்கிருந்து இப்பொழுது வருகின்ற தகவல். நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களோடும் விஜய் அவர்களோடும் இணைந்து ஒரு கூட்டணியாக பயணிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்ற செய்தி பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருந்தன. நாம் இந்த சூழலில் விஜயை ஆதரிப்பதும் விஜய் கட்சியில் நம்மை இணைத்துக் கொள்வதும் அது சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் பல அரசியல் சார்ந்த செய்திகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை மையப்படுத்திய தகவலை கூறுவது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்து தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்திய பின் மாநாடு விடயங்களை நோக்கி திரும்பி இருக்கிறார் என்கின்ற செய்திகளை சில காணொளிகளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். தற்பொழுது அந்த மாநாடு எங்கு நடக்கும் என்ற செய்தியும் எந்த நாளில் நடக்கும் என்கின்ற செய்தியும் அதாவது வெளியே தெரிய தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக விக்கிரவாண்டி என்கின்ற பகுதியில் செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று அந்த மாநாடு நடைபெறுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு இருப்பதாக செய்திகள் இப்பொழுது வெளியே வர தொடங்கி இருக்கின்றன. இதற்கான அனுமதியை பெறுவதற்காக விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளரை சந்திப்பதற்கு விஜயின் வலதுகரமாக செயல்படுகின்ற புஷி ஆனந்த் அவர்களும் அவர்களோடு சார்ந்த அந்த கட்சி நிர்வாகிகளும் சென்று மனுவை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்திகளால் நம்மால் அறிய முடிகின்றது. அங்கு இவர்கள் மாநாடு நடத்துவதற்கான வசதிகள் இருக்கிறதா, இதனால் வாகன போக்குவரத்துகள் பாதிப்படைவதற்கான களங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்துவிட்டு காவல்துறை அதற்கான அனுமதியை கொடுக்கும் என்கின்றார்கள். அங்கிருந்து இப்பொழுது வருகின்ற தகவல். இந்த சூழலில் விஜயின் கட்சியை நோக்கி நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த ஒரு பிரிவினர் திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல்களும் அதிர வைக்கின்றது. நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களோடும் விஜய் அவர்களோடும் இணைந்து ஒரு கூட்டணியாக பயணிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்ற செய்தி பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருந்தன. ஆனால் தற்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தை மையப்படுத்திய பலர் விஜயின் கட்சியில் இணைவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பல விடயங்களை சிந்திக்க வைக்கின்றது. நாம் தமிழர் இயக்கத்தில் ஒரு சிலர் மீது ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளினால் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் தனியாக ஒரு அமைப்பை தொடங்கி தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க தொடங்குவதற்கான ஆரம்பகட்ட பணிகளிலே அவர்கள் இறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்களை சார்ந்த பெரும்பாலானோர் நாம் இப்படி ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை நாம் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கான நிதிகள் நம்மை நோக்கி திரும்ப வேண்டும். ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் நிதி திரட்டுவதற்கான எந்த களங்களும் இல்லை. தமிழ் தேசியத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டுதான் விஜய் பயணிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. எனவே நாம் இந்த சூழலில் விஜயை ஆதரிப்பதும் விஜய் கட்சியில் நம்மை இணைத்துக் கொள்வதும் அது சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டத்தின் வெளிப்பாடாக விஜய் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அதுபோல நாம் தமிழர் இயக்கத்தில் சற்று வெறுப்பில் ஒதுங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தோழர்களை எல்லாம் அவர்கள் சந்தித்து அவர்களை ஒருங்கிணைத்து விஜயின் கட்சியில் இணைப்பதற்கான முயற்சிகளை நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து வெளியேறியவர்கள் கட்டமைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஒருபுறம் தேசியத்தை மையப்படுத்தியவர்கள் விஜய் கட்சியில் இணைவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருப்பதும், மறுபுறம் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தியவர்கள் விஜய் கட்சியில் இணைவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருப்பதும்
விஜயின் அரசியல் களத்தை மிகவும் பரபரப்பாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது. எண்ணி துணிக கருவும் துணிந்தபின் எண்ணுவதென்பது இழுக்கு என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏறக்குறைய விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்த பொழுது அவர் எண்ணி துணிந்தாரா என்கின்ற விடயத்தில் நாம் சில கேள்விகளை வைக்கலாம். காரணம், அவர் மக்கள் இயக்கம் என்று ஆரம்பித்த பொழுது அரசியல் சார்ந்த நகர்வுகளை நோக்கி நான் வரவில்லை என்பதை அறிவித்துக் கொண்டேதான் இருந்தார். ஆனால் அவரை சார்ந்திருந்தவர்கள் அரசியல் சார்ந்த ஒரு களத்தை நோக்கித்தான் அவர்கள் முன்னேறி கொண்டு இருந்தார்கள். ஆனால் விஜய் அரசியலுக்கு வருவார் என்கின்ற விடயங்கள் ஆங்காங்கே அழுத்தமாக பதிவாகி கொண்டு இருந்தது. ஆனால் விஜய் துணிந்து இறங்குகிறார். இறங்கிய பின்பு விமர்சனங்கள் தன்னை நோக்கி வரும் என்பதெல்லாம் புரிந்து வைத்து கொண்ட விஜய் முதலில் தான் நடித்து கொடுக்க வேண்டிய திரைப்படத்தை முடித்து விடுவோம் என்று அந்த திரைப்படத்தை முடிக்கின்ற வரை அரசியல் சார்ந்த கருத்துகளுக்கு முதன்மை கொடுக்காத ஒரு களத்தை எடுக்கின்றார். அந்த திரைப்படத்தை முடித்து கொடுத்து விட்டார். தற்பொழுது இனி திரைப்படத்தில் நடிப்பதில்லை, அரசியல் சார்ந்த நகர்வுகளை எடுக்க ஆரம்பிக்க போகின்றேன், மக்கள் சார்ந்த பணிகளை நான் மையப்படுத்தி பயணிப்பதற்கான களங்களை எடுக்க துணிந்திருக்கிறேன் என்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவர் அரசியல் களத்திற்குள் வரத் தொடங்கினார். அரசியல் களத்திற்குள் அவர் வந்த மறுநிமிடமே அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. இது பரவலாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. அதன் பின்பு விஜய் கொடியை அறிமுகப்படுத்துகிறார். இந்த கொடியில் ஆப்பிரிக்கா யானையை காட்டுகிறார்கள், வாகை மலரை காட்டுகிறார்கள். வாகை மலரை எப்படி காட்ட முடியும் என்கின்ற கேள்விகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு எந்தவிதமான மறுப்பும் இல்லாத ஒரு களம் முன்னேறி கொண்டே இருந்தது. இதில் தேர்தல் ஆணையம் சில கெடுபடிகளை விஜயின் கட்சிக்கு வைக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் வந்தன. ஆனால் இவைகள் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு விஜய் கட்சியின் மாநாடு முதன்மையான ஒரு களத்தை பிடித்து கொண்டு இருந்தது. பல தலைவர்கள், பல கட்சிகளை சார்ந்தவர்கள் எப்படியாவது விஜயின் கட்சியில் இணைந்துவிட வேண்டும் என்கின்ற தவிப்பில் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களம் உருவானது. இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளும் பல இடங்களில் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் சொன்னார்கள். ஆனால் விஜயை பொறுத்த மட்டில் தான் எடுத்திருக்கக்கூடிய முடிவு செயல் வடிவம் காண்கின்ற வரையில் அமைதியான ஒரு பயணத்தை எடுக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாகவே வரைபடம் போல் வரைந்து அதன்படி அவர் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். எனவேதான் மாநாடு முடிகின்ற வரை எந்த விதமான மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களை இணைக்கக்கூடிய செயல்பாடுகள் மாநாடு முடிகின்ற வரை வேண்டாம் என்கின்ற விடயத்தில் ஒரு தெளிவான வரைமுறையை அவர் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார். அதன் வெளிப்பாடுகள் இப்பொழுது விஜயை நோக்கி பலர் திரும்பக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது. தற்பொழுது தலைப்புச் செய்தியாக விஜயின் மாநாட்டு தேதியும் மாநாடு நடக்கக்கூடிய இடத்தை மையப்படுத்திய களங்களும் தலைப்புச் செய்திகளாக இப்பொழுது உலா கட்ட ஆரம்பித்திருக்கின்றன. ஒரு கட்சியின் மாநாடு நடைபெறப் போகிறது, இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமே ஒரு பரபரப்பு செய்தியாக மாறத் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில்தான் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அகமகிழக்கூடிய பல அதிரடியான திருப்பங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. அந்த திருப்பங்களில் முதன்மையாக இருப்பதுதான் பல தலைவர்கள் இப்பொழுது விஜய் கட்சியை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பது. தினமும் பல சந்தோஷ செய்திகளை சுமந்து கொண்டு விஜயின் கட்சி முன்னேறி கொண்டு இருக்கிறது என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள். காரணம், அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தி இதுதான். விஜய் கட்சியை ஆரம்பித்த பொழுது எல்லோரும் ஒரு இலகுவான ஒரு பார்வையைத்தான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவருடைய நகர்வுகள் ஒன்றுமே ராஜதந்திரத்தை உள்வாங்கிக் கொண்டு பயணிப்பது போல இருக்கிறது. கண்டிப்பாக விஜய் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்கின்ற ஒரு பேச்சு இப்பொழுது பலருடைய வாய்களில் புரள ஆரம்பித்திருக்கிறது. அதற்கான களங்களும் இப்பொழுது ஒன்று சேர ஆரம்பித்திருக்கிறது. அதன் வெளிப்பாடு இந்த மாநாட்டிற்கு பின் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட்டமாக விஜய் கட்சியில் சேர்வதற்கான ஒரு களம் அமையும் என்கின்றார்கள் இப்பொழுது அரசியலை நோக்கமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். காத்திருங்கள், என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை பார்ப்பதற்கு ஆவலோடு. நன்றியுடன் இன்பா.